ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.18 செம்ம. பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார்பு எஃப் ஃப்ரம் ஆர் இம்ப்ளைன்ஸ் ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 7. x உடைய லிமிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, x less than -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த x உடைய லிமிட்டு -2 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -2 விட கம்மியாக இருக்கணும்னா என்னென்ன வேல்யூஸ் வரும் நம்மளுக்கு? -3 வரும், -4 வரும், -5 வரும், -6. இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x² - 2. இந்த எக்ஸோடைய வேல்யூ எதுலேருந்து எது வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, -2 less than or equal to x less than 3. எக்ஸோடைய வேல்யூ -2 இருக்கணும், ஏன்னா ஈக்குவல் இருக்கிறதுனால -2. 3 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. -2 அடுத்து என்ன வரும், -1 வரும், 0 1 2. ஏன்னா 3 எடுக்கக்கூடாது. ஏன் 3 எடுக்கக்கூடாதுன்னா, இங்கே ஈக்குவல் இல்லை. ஈக்குவல் இருந்தால் 3 எடுக்கணும். 3ஐ விட கம்மியாக இருக்கணுன்றதுனால 2 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போது எக்ஸுன்ற அந்த லிமிட்டு -2லேருந்து +2 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3x - 2. இந்த வேல்யூ எதுலேருந்து எது வரையும் இருக்கணும்னா, எக்ஸுடைய வேல்யூ 3ஆகவும் இருக்கலாம், 3க்கு மேலேயும் இருக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3க்கு மேலே 3 4 5 6 அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ. ஓகே, அப்புறம் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் 4, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -2, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 + f2 எஃப் ஆஃப் 1, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 -3 எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் -3. இந்த தனித்தனி வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி இதில் நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அந்த இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் 4 வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த எக்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? 4 வந்து இங்கே எங்கே வருது, எந்த லிமிட்டுக்குள்ளே வருது? எக்ஸ் வந்து இந்த லிமிட்டில் வர்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸை இதுவாக எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 4ன்னு சொல்லி இந்த சமன்பாடில் நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4, இங்கே 3, எக்ஸுக்கு பதிலாக 4 - 2. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், 4 3 12 -2. அப்போது 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. இதோட வேல்யூ 10. ஓகேவா? எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ -2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -2 எங்கே வருது, இந்த லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸை இதுவாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 2. இதில் எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். ஓகேவா? அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர் -2. ஓகேவா? இதோடைய வேல்யூ என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 -2. 4 -2 2. ஓகேவா? எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், தேர்டு எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 10ன்ட்டு. எஃப் ஆஃப் 1ஓடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் 1 வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 எதில் வருது, இந்த லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸை என்னன்னு எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு x² - 2ன்னு சொல்லி இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன கிடைக்கும், 1 த ஹோல் ஸ்கொயர் -2. அப்போ இதோட வேல்யூ வந்து 1² 1 -2. அப்போ இதோட வேல்யூ வந்து 1 - 2
-1 இதோட வேல்யூ -1ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். ஓகேவா? f(4) + 2f(1) ஓகேவா? இப்போ இதில் பிரதியிட்டா என்ன கிடைக்கும்? f(4) வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். என்னது? 10ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். 10 + 2 f(1) வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? -1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 - 2 = 10ல் 2 போயிடுச்சுன்னா 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் f(1) வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். f(4) வேல்யூ நம்மளுக்கு தெரியும். f(3) வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதனால f(3) வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போது x = -3 எந்த லிமிட்டுக்குள்ளே வருது? ஃபஸ்ட்டு இந்த f(x) இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ f(x) = 2x + 7 இதில் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். -3ன்னு சொல்லி பிரதியிட்டா என்ன வரும்? 2 - 3 + 7 அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 3 - 6 + 7 அப்போது -6 + 7 என்ன வரும்? +1ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம பிரதியிட போகிறோம். ஓகேவா? அப்போ f(1) - 3 f(4) / f(-3) = f(1) வேல்யூ என்னது? இதோ இங்கே -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? -1 - 3 f(4) வேல்யூ என்னது? 10 / f(-3) வேல்யூ என்னது? 1 அப்போ -1 இது 3 × 10 பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 1 அப்படியே தான் வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து -31 இந்த 1 வந்து இருந்தாலும் -31 தான் வரும். இதோட இந்த சம் முடிஞ்சுது.